சொன்னேன், இந்த பொண்ணு தான் ஹீரோயின் சொன்னேன். அந்த பொண்ணு நோ சொல்லிச்சு. அப்படிதான் திவ்யா பாரதி ஹீரோயின் ஆனாங்க. அது வந்து வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம். நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். நான் பேச்சுலர் அப்போ வந்து தேவ் வந்து பயங்கரமான சப்போர்ட் எனக்கு கூடவே இருந்து. ஆக்சுவலா எனக்கு வந்து ப்ரொடியூசருக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற எல்லா கான்ஃபிளிக்டையும் இவர் தான் பார்த்துக்குவாரு. அந்த படம் சக்சஸ்ஃபுல்லா வந்ததுக்கு இவர் ரொம்ப முக்கியமான காரணம். அப்ப நான் வந்து இவர் கூப்பிட்டோன்னே ஓடி வந்து, ஏன்னா எனக்கு ஸ்டேஜ் வரனாலே பயம், கை காலெல்லாம் நடுங்கும். இவர் கூப்பிட்டதுனால அவங்க முன்னாடி ஒரு 2 வார்த்தை. ரொம்ப ஸ்வீட்டான பையன், ரொம்ப 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 ஸ்வீட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவரோட பேசுறது, நாங்க இருக்கிறது. ஏன்னா நான் ஆஃபீஸ்லயே தங்கியிருந்தேன். எனக்கு இருக்கிற ஒரே ஆடல் இவர் தான், இவர் கூடயே தான் இருப்பேன். அதனால இவர் படமும் இவர் லான்ச் ஆகிறது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அதுவும் உங்க முன்னாடி. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு பெரிய லெகசி வந்து வெளியில இருந்து எங்களுக்கு தெரியும். நானும் ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ்ல நான் படிச்சுட்டு வந்த பையன். அதனால எனக்கு இதோட லெகசி தெரியும். இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+, மல்டி+ லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். இந்த படத்தோட செகண்ட் இயர் எனக்கு என்ன தெரியுமா? ஆனா ஆக்சுவலி சொல்ல போனா இது வந்துட்டு ரொம்ப சொல்லாத கேரக்டர். நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இன்டர்பிரேஷன் தான் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரிதான். ஃபர்ஸ்ட் வந்து இதே பார்த்தா நீங்க வந்து பாத்தீங்கல்ல, நீங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதை கூப்பிட்டு 4 பேரு, ப்ரொடியூசர் சார், இவங்க 2 பேரு, மியூசிக் டைரக்டர். நான் இன்னும் சரி ஏதோ கலாய்க்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி நான் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன். இந்த ஓப்பன் பண்றேன், இதே நல்லா சிரிச்சுட்டு இருக்காங்க. என்ன மாட்டிக்கிட்டோம், நம்ம உண்மையா மாட்டிக்கிட்டோமா அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். சிரிக்கிறாங்க ஒரு 5 நிமிஷம் சரி, இவன் தான் எக்ஸாக்ட்லி இவன் தான் அப்படின்றாங்க. லாஸ்ட்ல என்னன்னா, நீ தான் செகண்ட் ஹீரோ அப்படின்னாங்க. அதே மாதிரி நான் யோசிச்சேன். லாஸ்ட் வரைக்கும் செகண்டும் காணும், ஹீரோவும் காணுங்க. மட்டும்தான் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. சோ இதை வச்சுட்டு யாருமே டிசைட் பண்ணக்கூடாது. நிறைய விஷயங்கள்லாம் அவங்களுக்காக வந்துட்டு பிளே பண்ணிக்கலாம். சரி, இதுக்கு நாங்க வந்து என்ன பண்ணிருக்கேன், இந்த படத்துல டிரெக்டர் சாம், ஹீரோ என்ஜாய் பண்ண படம். இந்த படத்துல ரைட்டர் என் பேர் தான். நாங்க இந்த கதை எழுதுனா யோசிச்சோம். இந்த படத்துல மிக முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டர் வந்து எப்படின்னா, நான் வாழ்க்கையில எல்லாத்துக்குமே செகண்ட் தான் வாங்குவாரு. செகண்ட் நல்லா கேட்டீங்களா? 4 செகண்ட், 5 செகண்ட். யாராவது லவ்வரை செகண்ட் வாங்குவாரா? லவ்வர் என்ன தப்பு? இந்த படத்துல லவ்வரை செகண்ட் வாங்கின இருந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆக்சுவலி வந்து அதான் இந்த படம் என்ன அப்படின்னா, நான் சொல்லிடுவேன். சரி, ஓகே ஐயா. நான் வந்து சொல்ற மாதிரி இப்போ நம்ம வந்து இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம வந்து இருக்கோம். அந்த 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னடா கேரக்டர் நேம் சிவா. அவரோட நேம் வந்து எங்க ஹீரோ ஆக்சஸ். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது லான்ச் பண்ணல. ஏன்னா நான் இங்க வந்து எங்க கரியரை ஸ்டார்ட் பண்ணோம், இங்க வந்து பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. சேர்ந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஸோ இஸ் அவர் ஹீரோ மிஸ்டர் தேவ். எல்லாருக்கும் ஒரு பெரிய குட் ஆஃப்டர்நூன்.
எப்படி நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. இதுதான் இந்த படத்துல என்னோட சத்தாலத்தை மாமா குட்டி இருக்காங்கல்ல, என்னோட குட்டி இருக்காங்க. நான் இல்ல டைரக்டர் உங்களுக்கு நானே எனக்கு நீங்க அந்த மாதிரி தான் வரும். இன்னைக்கு இவங்க எல்லாருமே அதான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. சொல்லுவோம் நீங்க ஏதாச்சும் தரநாயகி தீஷிதா, எங்க சில்லக்குட்டி, எங்க பொண்ணுக்குட்டி, எங்க அம்முக்குட்டி தீஷிதா மட்டும் ஒரே சிங்கிளா அந்த ஒரு வார்த்தையோட முடிச்சிட்டீங்க. பட்டுக்குட்டி செல்லக்குட்டி. ஓகே, இப்போ இந்த படத்துல என்ன பண்ணா இவங்க பக்கத்துல இவங்க நிக்க விட மாட்டோம். நீங்க பேசுங்க. நீங்க படத்துல விரும்பி இருக்கோம், இங்கே விரும்பி பண்றோம். ஓகே ஓகே, நான் நீங்க நிலுங்க தெரியவா? கடைசி வரைக்கும் பாய்ஸ். ஓகே, புரியலையா இது? ஓகே தான் தெரியுமா? Hi, how are you? I'm good. Yes. அடுத்து talk to boys first. Then only அடுத்து நம்ம பாண்டியன் சோர் புகழ் டே அவர்கள் ஆகாஷ் இருங்க. இப்போ எல்லாரும் பாண்டியன் சோர் பார்த்துருக்கீங்க இல்ல? எல்லா பாண்டியன் சோர் பார்த்துருக்கீங்க. அவர் ஹீரோ அந்த சீரியல்ல. இந்த படத்துல செகண்ட் ஹீரோ. இந்த படத்துல ஹீரோ. ஏன்னா உண்மையா சொல்ல போனா எல்லாருமே இதை வெயிட் பண்ணுங்க. நல்லா இருக்கு ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ப்ரோ. கதிர் ப்ரோ, கதிர் தானே பாண்டியன் சோர்ஸ்ல கதிர் தானே? என்ன சொல்லுமா தனலட்சுமி? ஆமா தானே? அடுத்தபடியா சிலபஸ் ஸ்டேஷன். சரி ஓகே. இது வந்து பண்ணிருக்காரு. ஹீரோ செகண்ட் ஹீரோ என்ன தெரியல. அடுத்து நம்ம மரபு கிளாஸ் பண்ண போறாரு எங்களுடைய சினிமா டாக்டர் மிஸ்டர் கிரி சார். ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். சார் எப்படிப்பட்ட கேரக்டர் தான் படத்துல கண்ணாலே பேசுங்க பண்ணுவார்ல, அதனால கண்ணாலே வந்து இவர் ஒரு பாப் கேரக்டர் பண்றாரு. கண்ணாலே ஸ்கேன் பண்றாரு. நல்லவா கெட்டவா சார்? சரி, இந்த காலேஜ் பசங்க வந்துட்டு எப்படிப்பட்ட அப்படி ஸ்கேன் பண்ணிட்டு கண்ணாலே ஸ்கேன் பண்ணி சொல்லுங்க சார். ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா பல காலேஜ் பசங்க எல்லாம் சேர்ந்துருக்கீங்க. அமோகமான ஒரு வெற்றி நீங்க. ஐ மீன் உங்களோட வண்டர்ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் நாலேஜ், என்டர்டெயின்மெண்ட் ஸ்கில்ஸை பார்த்தேன். அற்புதமா பாடுறீங்க. எனக்கு என்னோட பழைய நினைவுகள் வந்துச்சு நம்ம காலேஜ் டைம்ல போனது. பட் என்னோட பாடினது இல்லை, அங்கே உட்கார்ந்து தான் பார்ப்போம். அதே மாதிரி தான் இங்கே உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கேன். வாழ்த்துக்கள் பசங்க, நீங்க எல்லாருமே என்ஜாய் யுவர் லைஃப். காலேஜ் லைஃப் தான் பெஸ்ட். Have a wonderful life. My love to all of you. That's the best wishes. Thank you. One second hero. ஆமாங்க. சரி, இப்போ நம்ம மக்கள தேர்ட் ஹீரோ திவாகர் ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். அவர் வந்து அமரன் படத்துல சாய் பல்லவிக்கு அவார்டு போகுது. சரி, இந்த பார்க்கிங் படம் யாரெல்லாம் பாக்குறீங்க? பார்க்கிங் படம் பாப் பார்க்கிங் கேரக்டர் பாக்குறீங்க? மொழி எப்படி இந்த மாதிரி வச்சிருக்க? அது வந்து படத்துல அவர்கள் தான் சொல்ல வேண்டும். அவர்கள் அடுத்து நம்ம படத்துல வந்து இன்னொரு ஹீரோ இருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவோம்? நிதி நிதி துடி ப்ளீஸ் சார். ஓகே, அடுத்து அம்சா ப்ளீஸ் கமான். அவங்க பேரு தீபிகா. நம்ம அம்சா அழகாக. அடுத்து நம்ம நித்திக்கு இது முக்கியமான கேட்டு என்ன பண்ணுறோம்? நித்திக்கு அக்கா, நித்திக்கு அக்கா அக்கா சொல்றா. நித்திக்கு அக்கா படம் சொல்லா வரதுல அக்கா அக்கா சொல்லி. ஆனா அக்கா சொல்றது யாருன்னு கேட்க மாட்டாங்க, நிச்சயம் கேட்க மாட்டாங்க. ஸோ பூஜசியா ஓகே. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் சதீஷ்னா பேரில் நாங்கள் செய்திருக்கிறோம்.
இந்த பாட்டு பாருங்க நீங்க ஒரு ஸ்பெஷலா சாங்ஸ் பாடுறதுக்கு அவங்க மியூசிக் எங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல் உங்களுக்கே புரியும். இஸ் மிஸ்டர் சகிஷ்ணா சேவியர். அப்புறம் இந்த சாங்கை வந்து சும்மா கம்போஸ் பண்ணி ஆர்டிஸ்டா நடிச்சா வந்தா பத்தாது, கேமராமேன் வச்சு ஷூட் பண்ணாலும் பத்தாது, இது கோரியோகிராஃப் பண்ணோம். ஸோ கரெக்டான ரூட் ஸ்டெப்லாம் வச்சு ஒரு 2 days 3 days நல்லா எல்லாரையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வச்சு ஒரு கரெக்டான ஒரு மூமெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்காரு. ஸோ வி ஹாப்பி டு வெல்கம் ரகு மாஸ்டர், ரகுதமா மாஸ்டர் ஸ்டேஜ் ப்ளீஸ். ரகு மாஸ்டர், ஸோ நீங்க வந்து பார்த்துருப்பீங்க, இவர் வந்து ஒரு டிவி பிரபலம், திரை பிரபலம். வாங்க மாஸ்டர், வெல்கம். இப்போ நம்ம ரிலீஸ் பண்ண போற அந்த சிங்கிள மாஸ்டர் வந்து பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காரு. நீங்க ஷூட் பண்ணி எடுத்து முடிச்சா கூட பத்தாதுல்ல, ஸ்டேஜ்ல வச்சுதான் பத்தாது, ஷூட் பண்ண பத்தாது. அதை வந்து ப்ராப்பரா அழகா எடிட் பண்ணி கொடுக்கறதுக்கு எடிட்டர் வந்து படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வி ஹாப்பி டு வெல்கம் ரமேஷ் சார் ஸ்டேஜ் எடிட்டர். கேட்டது ரைஸ். ஹாய் ரமேஷ் ப்ரோ. ஹாய். இல்ல ஏன்னா ஒவ்வொரு சீன் இருக்கும்ல, இந்த சீன் வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களான்னு ஒரு பதட்டம் இருக்கும்ல, கன்ஃபார்மா தூக்கிட்டு வர்றாரு. எனக்கு அதனால அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஆக்சுவலா ஷூட்டிங்ல எல்லாருமே தனியா போய் இன்னைக்கு ஆள் கொடுத்துருக்கு. இன்னைக்கு அது எல்லாம் வந்துட்டு செட்டப்பா ஸ்டூடெண்ட்ஸோட பவர். அப்படிதான். ஓகே, ஒரு நாளைக்கு முன்னாடி நிறைய பேர் எழுத்துனாங்க, பின்னாடி நிறைய பேர் எழுத்துனாங்க. இப்ப பின்னாடி இந்த படத்துக்கு பெரிய ஹெல்ப்பா இருக்குது நவா மாஸ்டர். ப்ளீஸ் நம்ம ஹெல்ப் பண்ண மாஸ்டர் மாஸ்டர். இது இல்லாம எங்களுக்கு ஒரு கேரக்டராகவும் வந்து ஒரு மீடியேட்டர் கேரக்டர் ரொம்ப யூனிக்கா வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சிருந்தோம். பழைய சோசார் மீட்டர்ல கேரக்டர் வேணும் சர்க்கிள்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது சினி சிக்கந்தர் சார் அவர் இருந்தாரு. அவங்க பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்டு. இங்க சினிமாவில் ஆர்டிஸ்ட் சொன்னாரு. ஸோ அவங்க அந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணிருக்காரு. சிக்கந்தர் சார் தூங்கிட்டாரா? ஹாய், நல்லா இருக்கீங்களா? சிக்கந்தர் சார் நல்ல காரணம்லாம் ஹாப்பி. இந்த ஈவெண்ட் அவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க சினிமாவுக்கு மூலமா. ஸோ இதுதான் எங்களுடைய டீம். இங்க வந்து கரியரை ஸ்டார்ட் பண்ணாலும் இங்க வந்து லான்ச் பண்ண நினைச்சோம். ஸோ எங்களை வந்து கௌரவப்படுத்துறதுக்காக டைரக்டர் கதீர் சார் அவங்க வந்துட்டாங்க. ஸோ he is going to launch the song in front of you. ஸோ அப்புறம் வந்து பேட்ச்லர் டைரக்டர் சதீஷ் சார் வந்திருக்காங்க. பேட்ச்லர் மூவி பாத்தீங்களா? என்ன யாரு அது பாட்டு நல்லா பாடுங்க. இன்னைக்கு பாடுங்க பாடிக்கு நான் பாட அடிப்பேன். அதான் சரி, ஓகே. யாரெல்லாம் நல்லா பாடுவீங்க? சொல்ல நீ என் பேர் சொல்லவே இருக்கீங்களா? சரி, ஓகே ஓகே. யாருமா? இப்போ நம்ம இங்கெல்லாம் நிக்கிறதுக்கு காரணமாக இருக்காரு. ஆமா, அவர் இல்லைன்னா நம்ம இங்க கிடையவே கிடையாது. ஸோ எங்க ப்ரொடியூசர் மிஸ்டர் மகேஷ் சிவராஜ் சார், இஸ் ஃப்ரம் யூகே அண்ட் எஜுகேஷனிஸ்ட். எங்களை வந்து எங்க டீமுக்கு வந்து நீங்க நல்லா பண்ணுங்க, சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி எங்களை படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் பண்ணி. ஸோ வி ஹாப்பி டு வெல்கம் மகேஷ் சிவராஜ் சார். ப்ரொடியூசர் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். வருகை தரும் இதெல்லாம் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா ஆக்சுவலி இது என்ன தெரியுமா, இப்ப நீங்க வந்து பாக்குறவங்க வந்து எத்தனை பேர் பார்த்திருப்பீங்க, எத்தனை பேர் பார்த்திருக்க மாட்டீங்க அப்படின்னு தெரியாது. ஆனா ஏன்னா நான் ஒரு ஃபாலோ ஆடியன்ஸ் தான். நான் உங்ககிட்ட ஒரு சின்னதா விஷயம் தான் சொல்லணும். ஆக்சுவலி இவரு எடுத்த ஒரு இனிஷியேட்டிவ் தான். யங்ஸ்டர்ஸ் தாண்டி நியூ பேஜர் தான் வந்துட்டு போறோம். யாரும் இப்ப எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல, நம்ம வரமாட்டோமா, நம்ம வந்துட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு ஆர்க்கான ஒரு ஃபிலிம் பண்ண மாட்டோமான்னு இருக்கும்ல. அந்த மாதிரி இவர் வந்துட்டு வேற எந்த ஒரு ஆசை இருந்தாலும் மட்டும்தான் நாங்க எல்லாருமே இங்க இருக்கோம். ஏன்னா பிக் ஆர்டிஸ்ட் வச்சு புறப்படலாம், பிக் ஆர்டிஸ்ட் பிக்கர் இதுல வந்துட்டு புறப்படலாம். ஆனா எங்களுக்கு வந்துட்டு அந்த ஆர்ட் இருந்திருக்குமா அப்படின்றது கன்ஃபார்மா தெரியவே தெரியாது. இப்ப பெரிய பெரிய படங்கள்ல நிறைய பேரை நீங்க வந்துட்டு பாத்துருப்பீங்க, டக்குன்னு ஒரு சீன்ல தான் ராமா மின்னல் அந்த மாதிரி தான் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டான ஒரு பிலிம் இது. அண்ட் இவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமிலி மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் இந்த ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டீங்கன்னா
உண்மையா ஏன்னா அடுத்த படங்கள் நம்மளுக்கு வர வேண்டிய விஷயங்கள்லாம் வந்துட்டு நல்லா வந்து சேர்த்துருவோம் வந்து கன்ஃபார்மா வரும் வந்துடுமா நாங்க இருக்கோம்ல அதுலயே செகண்ட் இயர் தான் கன்ஃபார்ம் சரியா இப்போ வரைக்கும் இப்போ வந்து சார் படம் போட்டாரு நம்ம படம் பண்ணோம் எல்லாம் ஓகே இதை வந்து கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணணும்ல ஆமா ப்ராமிஷன் ஆகாம இங்க இவ்வளவு பட்ஜெட் தான் கொடுக்கணும் நாங்க கொடுக்கூடாது அப்படி எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நம்ம எக்ஸிக்யூட்டிவ் தேவை உங்களுக்கு இன்னும் லைட்டா பேலன்ஸ் இருக்குல்ல அத வந்து பயங்கரமா டான் வந்துட்டு பார்த்துட்டு எல்லாருக்குமே வந்து பணத்தையும் சரி அன்பையும் சரி சாப்பாடையும் சரி அள்ளி கொடுத்த எங்களோட நாகராஜனை வாங்கணும். ஸோ இஸ் அவர் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் நாகராஜ் சார். ஏன்னா எங்க பாப்பா எல்லாத்தையும் பக்கவா சொன்ன டேட்ல முடிக்கிறதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணாரு. ப்ளீஸ் இவங்க அரௌண்ட் கிளாஸ் நிறைய மக்களே அதான் உண்மையை சொல்றேன். வித்தின் 4 to 5 monthsல எல்லாருமே நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஒரு வருஷம் நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். இந்த ஃபீல்ட்ல வந்து எப்படியும் ஒரு வருஷம் ஆயிடும்பா இந்த இதுல இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எப்படி ஒரு வருஷம் ஆயிடும் அப்படின்னு தானே யோசிப்போம். உண்மையா சொல்ல போனா 4 to 5 monthsல வந்துட்டு இந்த படம் எல்லாமே நம்ம வந்துட்டு முடிச்சிட்டோம். என்னன்னா ஆமா தானே ஏதாவது சொல்லுங்க, நான் மட்டும் பேசுறேன் பயமா இருக்குல்ல. டைரக்டர் இஸ் ரைட்டர், எங்களோட கோ ரைட்டர் ஒருத்தர் இருக்காரு மிஸ்டர் பண்புச்செல்வன் சார். ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். ஸோ எங்களோட கோ ரைட்டர் அவர் வந்து எங்களுடைய கிளாஸ்மேட் கோயம்புத்தூர் பிஎஸ்சி காலேஜ்ல அவர் ப்ரொஃபஸரா இருக்காரு. வாத்தியார் வச்சுக்கோங்க, எங்களுக்கு வாத்தியார் இருந்தாரு. இது இல்லாம எங்க டைரக்ஷன் டீம் மிஸ்டர் ஸ்டீபன் அண்ட் அபீஷ் கிரி கிரீஷ் தம்பிக்குட்டி ஓகே எங்களோட பிசி எங்களோட மொத்தத்தையும் மாதிரி இது பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அதான் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் இவங்க எல்லாருமே எங்க சைட்ல இருந்து பேசிட்டாங்க. இன்னொரு ரொம்ப நினைக்கிறேன்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ப்ரொடியூசர் தான். சார் பேசுவாங்க சார். ஆமா ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் நீங்க. சரி சார் வணக்கம். ஸோ இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி when I started the project I was very clear. நான் வந்து கிளியராக சொன்னேன். என்ன சொன்னேன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களை மாதிரி எல்லாருமே. ஸோ இந்த மாதிரி இதில் இன்னைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆடியோவே வரலாமே. கேக்குதா? ஓகே, அது எங்க மாஸ்டர் சூப்பர். இந்த பாட்டோட ஆடியோ அண்ட் வீடியோ ரொம்ப லோவா இருக்கு. ஆடியோ ஓகேனா? ஆடியோ வரல இல்லையானே கொஞ்சம் பாக்க முடியுமானே ப்ளீஸ்? இப்போ கேக்குதா? ஓகே ராஜு மாஸ்டர் இருக்காரு. இது சாங் பாப்பீங்க ஃபுல்லா, அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் டைரக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் அண்ட் தேங்க்ஸ் எவ்ரி ஒன். இன்னும் 6 சாங்ஸ் இருக்கு, ஒன்னொன்னா வரப்போகுது, நீங்க பாப்பீங்க. திஸ் இஸ் ஃபார் யங்ஸ்டர்ஸ் அண்ட் மூவிஸ் ஃபார் யங்ஸ்டர்ஸ். இந்த ஜெனரேஷன்ல எப்படி நம்ம வந்து ஒரு ஒரு எமோஷன், எல்லா ஃபேமிலிலையும் ஒரு எமோஷன்ஸ் இருக்கும், சென்டிமெண்ட்ஸ் இருக்கும். பேரண்ட்ஸுங்கிற சென்டிமெண்ட், ஃப்ரெண்ட்ஸுங்கிற சென்டிமெண்ட். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியிலிருந்து வர ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பழகணும், எப்படி இருக்கணும், எப்படி யூ ஹேவ் டு வின் தி ஹார்ட், அதுதான் நீங்க பார்க்க போறீங்க இந்த படத்துல. And I don't want to say so many things about it, but this is going to be a different movie for everyone. And thank you once again, and also organizers in the event varachadukku, and also media people, everyone, thank you very much. Thanks. Thank you sir. So இந்த சாங்கோட மெயின் கோர் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஹிட் சாங் கொடுத்தது வந்து மெயின் ரீசன் வந்து சங்கீதா ஜேவியர் சார். ப்ளீஸ் கம் ஹியர். ஆக்சுவலி ரொம்ப அழகான 6 சாங்ஸ் வந்து சார் கொடுத்துருக்காங்க. நீங்க கண்டிப்பா கேட்கும்போது இந்த ஆல்பம் ரொம்ப ரீச் ஆகும். ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் தி சாங் ப்ளீஸ்.
ஆமா என்ன சாரி இந்த பாட்டை வந்து கம்போஸ் பண்ணல, பாட்டு எழுதியிருக்காரு. ஸோ நீங்க பாட்டு கேட்கறதோட உங்களுக்கு புரியும், நல்ல ட்ரெண்ட் எழுதியிருக்காரு. ஸோ ப்ளீஸ். ஸோ மை நேம் இஸ் சகிஷ்ணா ஜேவியர். இப்போ வர படங்கள்ல வந்து ஒரு 2 பாட்டு 3 பாட்டு இருக்கிறது பெரிய விஷயம், எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் அன் அப்கமிங் மியூசிக் கம்போசர். ஸோ இந்த படம் வந்து மியூசிக்ல ட்ரீட் பண்ணி ஒரே படத்துல 6 பாட்டு இருக்கிறது, இட்ஸ் சச் அ பிளெஸிங் ஃபார் எனி மியூசிக் கம்போசர் லிட்டர் மீ. ஸோ ஐ தேங்க் மகேஷ் சிவராஜ் சார் for this huge opportunity. Like no established music composers பத்தி பண்ணிருக்கலாம். ஏன்னா 6 songs ஒரு படத்துல ஹோல்ட் பண்றது இட்ஸ் a huge responsibility, but we trusted in me. So I thank Sam sir and Ram sir for the opportunity as well. And SRM University வராது இருக்கீங்களா? SRM University, okay, no one. So thank you Anna University for the opportunity to stand here. ஸோ நானும் SRM யூனிவர்சிட்டியில் நிறைய கல்ச்சரல்ஸ் பண்ணி அப்படி இப்போ ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கேன். ஸோ ஐம் ஸோ எக்ஸைட்டட், ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு அது. சகிஷ்ணா ஜேவியர் சார் வந்து முதல் மியூசிக் கம்போசர் மட்டும் கிடையாது, சொன்னால் நீங்கள் எல்லாம் சாப்பிடுறது. இஸ் டாக்டர் பை ப்ரொஃபஷன். ஸோ மியூசிக்கில் வந்து பேஷனர்னால வந்து பியூட்டிஃபுல்லாக சாங்ஸ் கம்போஸ் பண்ணி கொடுக்குறது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இப்போ இந்த சாங் வந்து அழகாக எங்களுக்கு கோரியோகிராஃப் பண்ணி கொடுத்த ரகு மாஸ்டர், ப்ளீஸ் கொஞ்சம் சாங் பற்றி சொல்லுங்க மாஸ்டர். மாஸ்டர் 2 மைக்கு வச்சுருங்களா? 2 மைக்கு வேணுமா? சரி, எல்லாமே 2ன்றதுனால இதுவும் 2. சார் சார் இதெல்லாம் வந்து இல்லைங்கிறது ஒரு நியமனத்தில் இருக்கிற மாதிரி உட்காந்து சார். பாவம் பேசி 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 சாங் போடலாமே சார். எல்லாரும் பேசுங்க, நானும் பேசுறேன். தேங்க்யூ தேங்க்யூ சொல்லுங்க. எல்லாருக்கும் ஒரு நாள் பெருசா பேச வரலங்க. எனக்கு பெரிய ஒரு தேங்க்ஸ் வந்து இந்த எல்லாரோட பெரிய ஒரு டீமுக்கும் பெரிய 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 ஒரு தேங்க்ஸ். பிகாஸ் ஆஃப் நான் வந்து ஒரு டான்ஸ்ல வந்து அசிஸ்டண்டா இருந்து ஒரு கொரியோகிராஃபரா இருக்கேன். டான்ஸ்ல இருக்கும்போது ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும், அசிஸ்டண்டா ஆகும்போது ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். பட் அஸ் அ கொரியோகிராஃபர்ன்ற போது இந்த எல்லாரையுமே வந்து கோஆர்டினேட் பண்ணி ஒரு சாங் எடுக்கணுன்றது நாட்டு ஈஸி இஷ்யூ. அது இதை நான் ஃபேஸ் பண்ணேன். பட் என்ன நான் சொல்றேன்னா, இவங்களோட யூனிட்டி இருக்குல்ல, அதுதான் எல்லாரையும் வர வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இன்னைக்கு டேட்ல வந்து எல்லாருமே பிஸியா இருப்பாங்க. எல்லாருக்கும் இன்னைக்கு எதுவுமே வந்து அவாய்ட் பண்ணாம வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார் உங்களோட டீம் மூலியமா. அண்ட் தென் ஒரு பெரிய தேங்க்ஸ், நான் இந்த ஸ்டேஜ்ல நிற்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் வந்து நமகாந்த் மாஸ்டர். இவர் வந்து ஒரு ஃபைட் மாஸ்டர். நாங்க 2 பேரும் இந்த 2 பேர் மாதிரி நாங்களும் இந்த ஒரு ஸ்டேஜ்ல கலா கிரிட்டிக் டேக் ஆஃப் 2 பேருமே ஆடி இருக்கோம். இவர் வந்து ட்ரீம் டீம் கொரியோகிராஃபர், நவலா ட்ரீம் டீம் கொரியோகிராஃபர். நான் வந்து பரவாயில்ல இன்னும் அந்த பவர் ரெக்கார்ட் ஆகுது. நான் வந்து சுத்தல மட்டும் ஒரு டான்ஸ் கம்பெனி இருந்தது. அந்த டான்ஸ் கம்பெனில நானும் ஒரு ஒர்க் பண்ணேன். அதனால எங்களுக்கு வந்து ரொம்ப கனெக்டிவிட்டி. நான் இந்த சாங் பண்ணதுக்கு ஒரு மெயின் காரணம் வந்து இவர் தான். இவர் தான் என்ன கூட்டத்தை நிக்க வச்சிருக்காரு. எல்லாருக்கும் பின்னாடி ஒருத்தர் தான் சொல்லல, கிளாஸ் முன்னாடி இப்ப அவர் தான் நிற்கிறாரு, இப்பவும் பின்னாடி தான் நிற்கிறாரு. ஒரு பெரிய சந்தோஷம். அதனால இவங்க 2 பேருக்கு ஒரு பெரிய 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 ஒரு தேங்க்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் ஆஃப் என்னன்னா முழுசா நம்பி இவ்வளோ ஆர்டிஸ்ட்ல எங்கிட்ட கொடுத்து ஒரு சாங் எடுக்க சொன்னதுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சார். பிகாஸ் ஆஃப் ஒரு படத்துல ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா டைரக்டர் பக்கத்துல உட்காந்து சில விஷயங்கள் சொல்லுவாங்க. பட் அந்த முழுசா நம்ம 2 பேருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த 4 பேருமே முழுசா நம்ம ஒரு நாளைக்கு வந்து பெரிய பெரிய தேங்க்ஸ். இவங்க வீடியோ ஷூட்டிங்ல உட்காந்து ஃபுல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற கூட தெரியல. இவங்களுக்காக ஷூட்டிங் வந்து ஃபுல்லா டே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணாரு. அண்ட் தென் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் தான். பட் இந்த தேங்க்ஸ் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் எங்களோட இந்து சார். பிகாஸ் என்னன்னா நாங்க எங்களுக்கு கிடைக்கிற டைம்ல வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ற ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா இவர் மட்டும்தான் நாங்க பண்ண முடியும். ஏன்னா எங்களுக்கு உள்ள இருக்கிற டேலண்ட்டை இவர் தான் வெளியே இருக்கிறவங்க காட்ட போறாரு ஸ்கிரீன்ல. நான் ஆட போறது இல்லை. எங்களோட மைண்ட்ல இருந்தது எல்லாத்தையுமே நாங்க என்னென்னலாம் ஒரு கனவு வச்சிருக்கோமோ அந்த கனவு எல்லாத்தையுமே எடுத்து வந்து அவர்கிட்ட தான் போடுவோம். அவர் தான் ரொம்ப அழகா எடுத்து வந்து காமிச்சிருக்காரு. அதனால ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து அவருக்கு தான். இந்த சாங் அழகா வரதுக்கு காரணம் வந்து அவரு. அதே மாதிரி ஒரு சாங் ரெடி பண்றதுக்கு வந்து மியூசிக் டைரக்டர்,
கேமராமேன், கொரியோகிராஃபர், டைரக்டர், இது எல்லாருமே சேர்ந்து ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. அது மட்டும் இல்லாம இந்த சாங்ல அவர் கூட எத்தனை பெரிய ஹீரோ வந்து பெரிய பெரிய ஹீரோதான் கொஞ்சம் இல்ல உண்மையெல்லாம் சொல்லலாம். எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. ஆகாஷ் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். இப்ப நீங்க எதுக்கு டைம் சொல்லிக்கிறோம்னா அதுக்கப்புறம் நாங்க மீட் பண்ணலங்க. நான் ஒரு வாரம் ஷூட்டிங் போயிட்டோம், அதனால மீட் பண்ணல. இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். நிக்கி இந்த பிடிச்சது என்னன்னா டான்ஸே வராது, ஆனா இருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி நிற்பான். சார் இல்ல சார் கூப்பிட்டாங்க, அதெல்லாம் வந்து சீக்கிரம் உட்காரு அவசியம் சார். சரி அந்த ஒரு தைரியம் இருக்குல்ல நம்மளுக்கு முதலே முன்னாடி நிற்கிறது. அது வந்து நான் நிக்கிட்ட பார்த்தேன், நான் கூப்பிட்டாருங்க. அதான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஸ்டூடியோ போனேன். ஸ்டூடியோ போய் முடிச்சப்புறம் ஐயா இது நான் சொல்லி ஆகலையா, ஸ்டூடியோ போட்டு முடிச்சப்புறம் வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்ட் ஒன்று கொடுத்தாங்க. அந்த காலில் வந்துட்டு ஆடுற மாதிரி கால் நிக்க மாட்டேங்குது எனக்கு வேற. சரி என்ன பண்ணேன் நானும் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது ஃபர்ஸ்ட் ஷூ இல்ல என்கிட்ட வேற. அது ஏன் தெரியுமாங்க ஷூ எல்லாம் இல்ல. இவங்க நிறைய எல்லாம் பாத்துட்டாங்க, நிறைய டான்ஸ் மாஸ்டர் எல்லாம் பார்த்து இவர் அது என்ன பண்றாரு, இங்க ஷூ எல்லாம் போட்டா இவர் என்ன பண்ணுவாரு அந்த மாதிரி இல்ல. ஷூ இல்ல உண்மையாவே கார்ல எடுத்து அப்புறம் கீழே போய் கார்ல மாஸ்டர் அது சேர்த்து போடுங்க ப்ளீஸ். இப்ப கூட வந்துட்டு 4 பேர் ஆடினாங்களா, அவங்களே கூப்பிட்டு எனக்கு என்ன ஆசைனா சாங் நல்லபடியா ரிலீஸ் ஆகணும் ஆசை. இது நம்ம சாங் அப்புறமா இதை பண்ணான்றாரு டான்ஸ் வேணான்றாரு. சொல்லுங்க வேணாடா. சரி இப்ப வந்து ஃபர்ஸ்ட் அண்ணா பெரிய தேங்க்ஸ் சொல்லி எல்லாரும் வந்து ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏடிஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் தென் என்னோட டீம், என்னோட டான்சர்ஸ் டீம், அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த ஸ்டேஜ் அந்த பீரியட்ல வந்து நாங்க ஆடி அறிவியல் இடத்துல வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஜட்ஜா இருந்து அதுக்கப்புறம் எங்களோட பாட்டு ரிலீஸ் ஆகி அதே ஸ்டேஜ்ல நாங்க நிக்கிறோம்ன்றது காரணம் வந்து இந்த ஸ்டேஜ் தான். எதுக்கு இதை சொல்றோம் அப்படின்னா எந்த ஸ்டேஜுமே சாதாரணமா நினைச்சுக்காதீங்க, அது ஒரு இடத்துக்கு கூட்டு போய் நிக்க வைக்கும். அந்த மாதிரி இங்க இருக்கும் நல்லா இவங்க 2 பேருமே ஒரு எக்ஸாம்பிள் தான் எங்களுக்கும். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா சிட்டி அண்ட் தேங்க்யூ சார். ஓகே இந்த சாங் வந்து நம்ம ஆகாஷ் ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்க ஆகாஷ். ஏன்னா நீங்க வந்து ப்ராக்டிஸ்லாம் வந்தீங்க, மாஸ்டர் என்ன பண்ணாரு உங்களை சொல்லுங்க. ஆமாம் மாஸ்டரை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனாரிசி வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருக்கிறதுக்கு. ஏன்னா டெக்னோபஸ் வந்து கூட்டத்துல இருந்து ஒரு 4 வருஷம் தொடர்ந்து வந்து பார்த்திருக்கேன். ஒரு வாட்டி எங்க ஷார்ட் ஃபிலிம் வந்து செலக்ட் ஆச்சு, ஆனா ஃபைனல்ஸ்ல வந்து தோத்துட்டோம். அந்த வருஷம் யோசிச்சோம், சரி இந்த காலேஜுக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஸ்டேஜ் வர்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கும் போது தேங்க்ஸ் டு டைரக்டர் சாம் சார், ராம் சார் அண்ட் ப்ரொடியூசர் மகேஷ் சார் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறதே கஷ்டம். ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒரு காலேஜ் ஈவெண்ட் கேட்வே மாதிரி ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட்ல வந்து எங்க பாட்டை வந்து லான்ச் பண்றதுக்கு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் அண்ட் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கோம் இங்க இருக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் முக்கியமான விஷயம் ஆடியன்ஸ் நம்ம ஆதரவு கொடுப்பீங்கன்னு. எப்பவுமே நல்ல படங்கள், சின்ன படங்கள், கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸ்க்கு எப்பவுமே வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த படம் வந்து ஒரு ப்ராப்பர் கண்டென்ட் ட்ரிவன் என்டர்டெய்னிங் ஃபிலிம். அது வந்து டெஃபினட்டா வந்து கேரண்டீடா இருக்கும். தேவ் ப்ரோ கலக்கியிருக்காரு, தேவிகாவும் கலக்கியிருக்காங்க, ஆல் தி ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து சூப்பரா நடிச்சிருக்காங்க. இந்த ஒரு பார்ட்டா இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாஸ்டர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் அந்த ஒரு நாள். ஏன்னா நாங்க சாங்கே ஒரே ஒரு நாள் தான் ஷூட் பண்ணுவோம். அதுக்கு வந்து லிட்டரலா அவரு எங்களெல்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாரு பாவம் மாஸ்டர். பட் முடிச்சிட்டாரு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு சதீஷ்னா தேவர் ப்ரோ. அவரோட மியூசிக் வந்து பயங்கரமா இருக்கு. உண்மையிலேயே நெக்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்ல வந்து ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரா வருவாருன்னு ஹோல் டீம் சார்பா வந்து நானும் வந்து கேட்டுக்கிறேன். டெஃபினட்டா அது நடக்கும். இஸ் தட் டேலண்டட் அண்ட் தேங்க்யூ ப்ரொடியூசர் சார் என்னை வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நீங்க எப்படி வந்து டிராகன் மாதிரி சில என்டர்டெய்னிங் ஃபிலிம்ஸ்க்கு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி உங்களுக்கும் டெஃபினட்டா சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ டெஃபினெட்லி சப்போர்ட் அவர் ஃபிலிம் அண்ட் ரீல்ஸ் ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா வந்து 4 பேர் கிட்ட சொல்லுங்க. ஸோ வேர்ட் ஆஃப் மவுத் தான் வந்து பிகெஸ்ட் பவர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹோப் யூ லைக் தி சாங். தேங்க்யூ ஆகாஷ் சார், தேங்க்யூ. இப்போ இந்த படத்தோட ஹீரோயின்
தேவிகா, நீங்க வந்து இந்த படத்தை பத்தி மலையாளத்தில் பேசும்போது தமிழா தெலுங்கா? தமிழா, சரி, ஓகே, ப்ளீஸ். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஹோப் யூ வில் என்ஜாய் அவர் சாங். ஐம் a மல்லு கேர்ள், ஸோ அதனால எனக்கு வந்து தமிழ் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். நாட் ஒன்லி ஃபார் மீ, மலையாளத்துக்கு வந்து தமிழ் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அண்ட் உங்களை மாதிரி நானும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஐம் டூயிங் மை BA மாஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ஜர்னலிசம் கிராஜுவேஷன் இன் கொச்சி. ஸோ அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்திருக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் thank you so much Anna University for giving such an opportunity to promote our song. Thank you. ப்ளீஸ் பாட்டு பார்த்துடலாம் சார். பாட்டு பண்ணிக்கலாம். ஓகே, குமார் பேச்சுலர் வந்து ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் ஃபிலிமா மாறுச்சு. தேங்க்யூ ஸோ மச். அது நிறைய இடத்துல வந்து நான் மீட்டும் பண்ணல, நன்றியும் சொன்னது கிடையாது. தேங்க்யூ. அந்த மாதிரி ஒரு யங் க்ரௌடு தான் அந்த படத்தை வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி சாம், உங்க பாட்டும் உங்களோட பாட்டும் அந்த மாதிரி இருக்கு. அந்த பாட்டையும் சப்போர்ட் பண்ணுங்க, அந்த படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்க. தேவ், ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. எங்க போனாலும் திவ்ய பாரதியை பத்தி என்கிட்ட கேட்பாங்க. அந்த திவ்ய பாரதியை ஃபர்ஸ்ட் காமிச்சது இவர் தான். என்கிட்ட வந்து ஒரு நாள் ஃபிளைட்ல உட்காந்து நான் வந்து எங்கோ ஒரு பாம்பேக்காக ஃபிளைட்ல இருந்தோம். அப்ப வந்து இவர் என் பக்கத்துல உட்காந்து இருந்தாரு. இவர் வந்து அப்ப வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரா இருந்தாரு. அப்ப அந்த வீடியோ எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அந்த பொண்ணோட எடுத்துட்டு வந்துட்டு, ஆனா இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா, நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி காமிச்சா. அப்ப நான் ஃபிளைட்ல போகவே சொன்னேன், தம்பி இப்போ ஒரு ஹீரோயின் தான் மீட் பண்ண போனோம். அந்த பொண்ணு நோ சொன்னா, இந்த பொண்ணு தான் ஹீரோயின் சொன்னேன். அந்த பொண்ணு நோ சொல்லிச்சு. அப்படிதான் திவ்ய பாரதி ஹீரோயின் ஆனாங்க. அது வந்து வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம். நான் எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்கேன். நான் பேச்சுலர் அப்போ வந்து தேவ் வந்து பயங்கரமான சப்போர்ட் எனக்கு கூட இருந்து. ஆக்சுவலா எனக்கு வந்து ப்ரொடியூசருக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற எல்லா கான்ஃபிளிக்டையும் இவர் தான் பார்த்துக்குவாரு. அந்த படம் சக்சஸ்ஃபுல்லா வந்ததுக்கு இவர் ரொம்ப முக்கியமான காரணம். அப்ப நான் வந்து இவர் கூப்பிட்டோன்னே ஓடி வந்து, ஏன்னா எனக்கு ஸ்டேஜ் வரனாலே பயம், கை காலெல்லாம் நடுங்கும். இவர் கூப்பிட்டதுனால அவங்க முன்னாடி ஒரு 2 வார்த்தை. ரொம்ப ஸ்வீட்டான பையன், ரொம்ப 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 ஸ்வீட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவரோட பேசுறது, நாங்க இருக்கிறது. ஏன்னா நான் ஆஃபீஸ்லயே தங்கியிருந்தேன். எனக்கு இருக்கிற ஒரே ஆடல் இவர் தான், இவர் கூடயே தான் இருப்பேன். அதனால இவர் படமும் இவர் லான்ச் ஆகிறது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அதுவும் உங்க முன்னாடி. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு பெரிய லெகசி வந்து வெளியில இருந்து எங்களுக்கு தெரியும். நானும் ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ்ல தான் படிச்சுட்டு வந்த பையன். அதனால எனக்கு இதோட லெகசி தெரியும். இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த படத்தை பிரசன்ட் பண்றதுங்கிறது சோ பியூட்டிஃபுல். ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கான எல்லா செலவையும் முடிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராடக்ட் என்னவா வரப்போகுதுன்னே தெரியும். ஸோ ஒரு பிளைண்டான ஒரு ட்ரஸ்ட்ல இந்த டீம் மேல மகேஷ் சார் வச்சது வந்து ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் சார். ரெண்டாவது, as everyone said, அவர் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இந்த வெறும் யங்ஸ்டர்ஸ் தான் இருக்கணும், நியூ கமர்ஸா இருந்தால் இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ we wanted to create youngsters into the industry போது ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரெண்டாவது மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து டைரக்டர் சார் சாம் சாருக்கு தான் சொல்லணும். என்னதான் ப்ரொடியூசர் வந்து நியூ கமர் போயிடுங்கன்னு சொன்னாலும் அது என்ன சூஸ் பண்ணதுக்கு சாம் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் ராம் சார், அப்புறம் என் படத்துல எனக்கு செகண்ட் ஹீரோவா நடிச்ச நிக்கி பிரதர். இதை சொல்லி சொல்லி வந்துட்டு என் மனசை புல் பண்ணாங்க. இல்ல ஆக்சுவலி படம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும் யார் ஹீரோன்ட்டு. தலைவன் தான் பயங்கரமா இப்பயே தெரிஞ்சிருக்கு யாருன்ட்டு. அந்த பேட்டான்னு பாத்தீங்களா அந்த மியூசிக், அதுல மட்டும் தான் வந்துட்டு போனேன். ஏன்னா லுங்கி கட்டிட்டு உள்ள வந்துட்டாங்க, அவங்களால எதுவுமே பண்ண முடியல. சரி அப்போ இல்லையா அப்படின்னா இல்ல. ஆக்சுவலா வந்து நிக்கி பிரதர் வந்து இல்ல பயங்கரமா பண்ணிருக்காரு. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் நிக்கி பிரதர் ஃபார் திஸ் ஃபிலிம். ஏன்னா இப்ப நிறைய கமெடியன்ஸ் இருக்காங்க. யோகிபாபு சார் இருக்காரு, சந்தானம் சார் இருந்தார் ஒரு காலத்துல. அந்த மாதிரி நிக்கி வந்து இந்த படத்துல அவருக்கான ஒரு இடத்த வந்து இதுல புடிச்சு பாருன்னு எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம். நான் டப்பிங்ல 2 சீன் பார்த்தேன், ரொம்ப பயங்கரமா ஒர்க் ஆயிருந்துச்சு. அண்ட் நடிக்கும் போதும் தலைவன் வந்து பின்னிடுவாக்குல பயங்கரமா ஸ்கோர் பண்ணிருக்காரு. பிரதர் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு பெரிய படமா இருக்கும். என்னோட கோ ஆர்டிஸ்ட் தேவிகா, அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் நிதி, எனக்கு அவங்க கூட நடிக்க வாய்ப்பு கிடைக்கல, சோ அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் ஆகாஷ் பிரதர், வாங்க ப்ரோ, இவருக்குள்ள எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரே சீன் வாய்ப்பு கிடைச்சது.
ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். இஸ் அ வெரி குட் பெர்ஃபார்மர். ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். ஸோ இந்த படம் மூலியமா எங்க எல்லாருக்கும் மீண்டும் நிறைய படங்கள் வரணும்ன்றது என்னோட ஆசை. அதுக்கு உங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் தேவை. உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸை சப்போர்ட் பண்ணீங்கன்னா வில் grow higher and I definitely promise that we'll keep entertaining you. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு மஸ்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சதீஷ்னா, கூப்பிட்டோன்னா நீங்க வந்து இதை ஆனர் பண்ணி எங்களுக்கு பண்ணி கொடுத்தது. தேங்க்யூ ஸோ மச் கதீஷ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் ஸ்டீஃபன், அபீஷ், டே நைட் தூங்காம எப்போ ஃபோன் பண்ணாலும் செட்ல மோஸ்டா ஃபர்ஸ்ட் வரதவங்க தான், கடைசியா போறதவங்க தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்க சாம் சார், ராம் சார் கூட நின்று ஃபுல்லா பண்ணி கொடுத்ததுக்கு. அண்ட் மியூசிக் டைரக்டர் இன்னைக்கு நீங்க தான் ஹீரோ. ஈவினிங் 5 மணிக்கு ஐம் வெயிட்டிங் ஃபார் த சிங்கிள் டு கெட் ரிலீஸ்ட். மக்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். ஸோ ரகு மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். ஏன்னா இனி சினிமால ஆடணும் அப்படின்றது எல்லா ஹீரோக்கும் ஒரு கனவு. ஒரு சென்டர் ஃபிகரா அதை பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். அண்ட் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. நீங்க நினைச்ச மாதிரி நானும் ஆடி இருக்கேன்னு நம்புறேன். ஸோ தேங்க்யூ மாஸ்டர். மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர். நீங்க நினைச்ச மாதிரி நானும் ஆடி இருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் தேங்க்யூ மாஸ்டர். நவா மாஸ்டர், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். நீங்க உங்க ஃப்ரெண்ட் ரகு மாஸ்டருக்கு எப்படி இதை கொடுத்தீங்களோ அந்த மாதிரி சாம் சார், ராம் சார் அண்ட் என்னை ஃபைட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ நவா மாஸ்டர். ஸோ இந்த படத்துல அதுவும் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் தீபிகா, இன்னொரு கோ ஆர்டிஸ்ட், அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நாகராஜன் ப்ரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ், இந்த படம் சொன்ன டைம் பீரியட்ல முடிக்கிறதுக்கு அவர் மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்காரு. அண்ட் டைரக்டர்ஸ் அண்ட் ராம் சார் கேட்ட எதுவுமே அவர் நோ சொல்லாம எந்த லெவலுக்கு அதை பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஹார்ட்டடா அதை பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூண்ணே. வேற யாரை மிஸ் பண்ண? நம்ம பாய் ஃபார் பை பாய் என்ற மாதிரி திவாகர். எனக்கு திவாகர் இந்த படம் மூலியமா தான் தெரியும். ஒரு 40 days ஒன்னா டிராவல் பண்ணோம். என் படத்துல என் கூடவே நடிச்சிருக்கான், என்னோட நண்பனா. இப்போ ஒரிஜினல் நண்பனா மாறிட்டான். அண்ட் டெஃபினெட்லி வில் ஆல்சோ கோ பிளேசஸ். சூப்பர். சரி, அப்புறம் கிரி சார் இஸ் a fantabulous actor. இவர் கூட 2 நிமிஷங்கள் சீன்ல நடிச்சிருக்கேன் அண்ட் சூப்பரா கேரி அவுட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் a pleasure acting with you. சார் நீங்க வந்துருங்க சார். அவ்வளோதான். இப்போ என்னோட நண்பன் திவா பேசலாம். About this film, please. எல்லாருக்கும் வணக்கம். My name is Nidhi. நான் சென்னையில தான் பிறந்ததோ வளர்ந்ததோ, இருந்தாலும் தமிழ் ரொம்ப மட்டமா இருக்கும். So please bear with me. I'm just very grateful. This is my first film. அதோட செகண்ட் லீடா டெபியூ பண்றது, it's a big deal. Thank you sir. Thank you Ram sir. Thank you Stephen for calling me in for the audition. Thank you Akash for being an amazing co-star. Thank you sir for this opportunity. To our producer sir, of course. And above all, I'd like to thank my parents, my mom, my dad. அவங்க இங்க வந்திருக்காங்க. So without them, I wouldn't be standing on the stage. For their sacrifices, time, and support. Wouldn't have been possible without both of you. Thank you. So please do watch the film and let us know what you think. Thank you so much. Thank you so much. நாங்களாம் வரதுலேருந்து டக்குனு கிளம்பி வந்தோம். மகேஷ் சாரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து யூபியிலிருந்து வந்திருக்காங்க. அவங்க மிஸ்டர் செந்தில், சிவா, ப்ளீஸ் சார் ஸ்டாண்டர்ட். ஏன்னா அவங்க தான் இந்த படத்தோட மகேஷ் சார் பண்ணி வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க. கமிட்டி இவங்க சாமி பண்ணுறாங்க. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் கமிங். A big thanks to our PRO team, Shiva sir and team, Hatish and 10 Music Jitesh sir. Our illana வந்து possible கிடையாது. Thank you 10 Music for the opportunity. And once again, Department of Media Science இன்னொரு ஒரு opportunity கொடுத்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்து big thanks. இங்கெல்லாம் ஆரம்பிச்சோம். ஸோ மீடியாவில் இருக்கிறதுக்கு இந்த இடம் வந்து ஒரு பெரிய ஒரு லான்ச் சப்போர்ட் ஆகிடுச்சு. தேங்க்யூ ப்ளீஸ் போகலாம் சார் எல்லாம். சதீஷ் அண்ணா ராம்பு மேம் ஒரே சரி அந்த அங்க இருக்கிற கேமரா டீம் எல்லாருக்குமே, மீடியா பிரஸ் டீம் எல்லாருக்குமே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னா அங்கிருந்து தான் நானும் வந்திருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ஆதரவு இல்லைன்னா டெஃபினட்டா நான் இல்லவே இல்லை. ஸோ மீடியா கேமரா டீம் அண்ணா, ஸோ எல்லாருக்கும் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றிகள் கூறி. Thank you so much. Yellow team,
we wish them all the success. Nice first day first show Padulama. So all the best team, we will be there with you. Guys, can we give big hand of applause to the founder of our department, Vishwanathan sir. So we welcome you, sir. Students, you can take 10 minutes break, tea break and come back for the award ceremony. Quickly take 10 minutes break and be back. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது Plus 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies brand new web series interesting ஆன short movies இப்படி நிறைய plus wait இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT Plus இப்ப உங்க கையில உடனே டவுன்லோட் பண்ணுங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT Plus ஓட